வணக்கம். ஆன்மீக செய்திகள். ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே இரவில் பூக்கும் அரிய வகை மலர் பிரம்ம கமலம் பூ. நள்ளிரவில் மலர்ந்து அதிகாலையில் உதிரும் ஒரு அதிசய பூ பிரம்ம கமலம். இந்த பூ சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வெள்ளையன்தோப்பு பகுதியில் நாகு என்பவரது வீட்டில் பூத்து குலுங்குகிறது. அப்பகுதி மக்கள் அவரது வீட்டிற்கு சென்று தீபமேற்றி வழிபட்டு வருகின்றனர். இரவுகளின் அரசி என்று செல்லமாக அழைக்கப்படும் மலர் பிரம்மாவுக்கு உகந்த மலராக கருதப்படுகிறது. சிறுவர் சிறுமிகள் பூக்கள் முன்பு செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். பூலோக கைலாயம் என போற்றப்படும் சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் ஆதிபுரீஸ்வரர் சன்னதி அருகில் ஆனாய நாயனார் அருள் பாலிக்கிறார். ஆனாய நாயனாரின் குரு பூஜையை முன்னிட்டு சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பஞ்சாமிர்தம், தேன், பால், இளநீர், சந்தனம் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பட்டு வஸ்திரம், பல வண்ண மலர்களால் ஆன அலங்காரத்தில் ஆனாய நாயனார் எழுந்தருளினார். தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மங்களாம்பிகை சமேத வாஞ்சிநாதர் கோயிலில் உலகிலேயே யமதர்மராஜாவுக்கும் சித்திரகுப்தருக்கும் தனி சன்னதி உள்ளது. பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் கார்த்திகை திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் புஷ்ப பல்லக்கு, காமதேனு, சிம்மம், ரிஷபம், யானை, மயில், குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனாவுடன் வீதி உலா எழுந்தருளினார். இன்று தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக 60 அடி உயர திருத்தேரில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவசேனாவுடன் எழுந்தருளினார். சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். கீழ வீதியில் இருந்து புறப்பட்டு தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி வழியாக தேர் நிலையை அடைந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். நவகிரக ஸ்தலங்களில் ராகுக்கான பரிகார ஸ்தலமாக விளங்கும் கும்பகோணம் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலில் கார்த்திகை கடை ஞாயிறு பெருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான 9ஆம் நாள் தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேரில் நாகநாதர் உள்ளிட்ட 50 தெய்வங்கள் எழுந்தருளினர். திரளான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைத்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான கார்த்திகை கடை ஞாயிறு தீர்த்தவாரி நாளை மதியம் நடைபெறும். கோவை டவுன் ஹால் NH ரோட்டில் மகா காளியம்மன் கோயிலில் காலை வழக்கம் போல் கோயில் பூசாரி அம்மனுக்கு அலங்காரம் செய்து பூஜைகள் செய்து கொண்டிருந்தார். கோயிலுக்கு வந்த பெண் பக்தர் ஒருவர் அம்மன் சிலையின் வலதுபுறம் உள்ள கண் திறந்திருப்பதை பார்த்து பூசாரியிடம் தெரிவித்துள்ளார். இந்த தகவல் காட்டுத்தீ போல் மாவட்டம் முழுவதும் பரவியது. அதனைத் தொடர்ந்து கோயிலில் பக்தர்கள் குவிந்தனர். சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனை திரளான பக்தர்கள் மெய்சிலிர்த்தனர்.